அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கலாம். கிரிப்டோ 25 அப்படிங்கிறது எல்லாருமே இப்போ கிரிப்டோவோட அவேர்னஸ் எங்க பார்த்தாலும் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அத்தனை வாய்ப்பு அதுல இருக்குன்னு எல்லாருமே உணரக்கூடிய இடம் இந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கிரிப்டோ பிளான்ல சும்மா சாதாரணமா இல்லை, எல்லாருமே நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துருப்போம். நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தெரியும். உள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சிருப்போம். அட கிரிப்டோனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல யோசனை சிந்தனையோட வருவோம். ஆனா எத்தனை சிந்தனையோட வந்தாலும் சரி, சிஸ்டம் நம்ம சும்மா சாதாரணமா உள்ள வந்தாலும் இதெல்லாம் உங்க வேலை இல்ல, உங்களுக்கான வேலை வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்காக ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இப்படியெல்லாம் யோசிப்போமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கும். அதை நான் உங்களுக்கு 25 to 30 நிமிடத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ உங்களோட முழு கவனத்தை மட்டும் இந்த இடத்துல உறுதியா கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உண்டான பொருளாதார சுதந்திரம் நம்ம கிரிப்டோ 25ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா நான் 2 பார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ளே என்டர் ஆயிடலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்ஆர்ல பேஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவோம், ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அண்ட் ஸோ அந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் கிரிப்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதத்தில் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டோர் பண்ணலாம் கிரிப்டோ காயின்ஸை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது சேஃபால் வாலெட். ஸோ இதே மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட யூஎஸ்டிடியை ஸ்டோர் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் வச்சிருப்போம்னு சொல்லலாம், மெட்டா மாஸ்க் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் நம்ம சேஃபால் வாலெட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்குண்டான யூஸ் பண்ணக்கூடிய 12 வார்த்தை தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பத்திரமாவே ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிற அளவுக்கு அதை வச்சுக்கிட்டு 30 யூஎஸ்டிடியை லோட் பண்ணிட்டு நம்மளுக்கான பொருளாதார சுதந்திரம், நம்ம நல்லதே நடக்கும் சமூக மற்றும் கல்வி அறக்கட்டளை நடக்கக்கூடிய கிரிப்டோ 25ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ உதவியா கொடுக்குறோம். இங்க உதவியா கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 30 யூஎஸ்டிடி. ஸோ அது என்ன யூஎஸ்டிடின்னு கேட்டீங்க அப்படின்னா சாதாரணமா இல்லை, எல்லாரும் எப்ப சொன்னாலும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு ஒன்ன சொல்லிட்டு நாளைக்கு ஒரு அமௌண்ட் சொன்னோம் அப்படின்னா அது திருப்பி மறுபடியும் இன்னும் 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி வந்துடும். ஸோ அப்படி இல்லாம யூஎஸ்டிடியோட ஒரு ஸ்டேபிள் காயின் அப்படின்னா அது எடுத்ததே என்ன ஆகாது, இமயமலை அளவுக்கு அது என்ன ஆகாது, உயரப்போறது இல்லை, அதே மாதிரி கீழையும் வரப்போறது இல்லை. ஸோ ஒரு ஸ்டேபிளா என்னோட நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெடியா கிராஜுவலா அது இன்க்ரீஸ் ஆகக்கூடியது தான் நம்மளோட யூஎஸ்டிடி காயின். ஸோ அந்த ஸ்டேபிள் காயினை வச்சு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணினதே நம்மளோட முதல் வெற்றிக்கு காரணமா இருக்குது இந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்படி ஒரு வாய்ப்புக்குள்ள என்டர் ஆகிறோம். ஸோ 30 யூஎஸ்டிடி கிட்டத்தட்ட 90 ரூபாய் போட்டு பாருங்க, 2700 ரூபாய் வரும். ஸோ நம்ம ஒரே ஒரு டைம் உதவியா கொடுக்குறோம் கிரிப்டோல. எப்படி வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள என்டர் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரே என்ட்ரன்ஸ் தான். 30 யூஎஸ்டிடி கொடுத்து என்டர் ஆகிறோம் நம்மளோட ஆக்டிவ் பிளான்ல. ஆக்டிவ் பிளான்ல என்டர் ஆயிட்டு ஒரு சர்டைன் ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு இன்னொரு இன்கம்க்கு பேசிவ் பிளான்குள்ளே போக போகிறோம். அப்போ என்னன்னா உள்ளே வந்தது 30 யூஎஸ்டிடி, நம்ம பேசிவ் பிளானுக்கு போகிறதுக்கு 40 யூஎஸ்டிடி எடுத்துக்கிட்டு போக போகிறோம். அப்போ பாருங்க, இங்கே ஒரு இடத்துல தான் வருமானம் இருக்குன்னு வந்தோம், சிஸ்டம் உங்களுக்கு இன்னொரு இடத்துலையும் வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு www.நல்லதாய்நடக்கும்.com அப்படிங்கிற டொமைன்ல ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. சாதாரணமா இல்லை, 24 மணி நேரமும் ரெடியா காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா இந்த இடத்துல முக்கியம். அது மட்டும் இல்லை, இமேஜின் பண்ணுங்க, நீங்க புதிதா உள்ள வர்றீங்க, 30 யூஎஸ்டிடி கொடுத்து எனக்கும் பொருளாதார சுதந்திரம் கிரிப்டோலையும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்டர் ஆயிடுறீங்க. ஸோ என்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த அற்புதமான வாய்ப்பை முதல் நபருக்கு கொடுக்குறீங்க. இங்க ஸ்கிரீன்ல எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற நபரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஸோ அவர் கொடுக்கக்கூடிய 30 யூஎஸ்டிடி உள்ள வரும்போது கொடுக்கக்கூடிய 30 யூஎஸ்டிடி அப்படியே உங்களோட இன்கம்ல தான் என்ன ஆகு ஸ்டோர் ஆக போகுது 30 யூஎஸ்டிடியும். ரெண்டாவது நபருக்கும் வாய்ப்பை கொடுக்குறீங்க. அவங்ககிட்ட இருந்து எக்ஸாம்பிள் இங்க பி அப்படிங்கிற நபரை கன்சிடர் பண்ணுங்க. 30 யூஎஸ்டிடி வாங்கினது அந்த பி, அதனோட 30 யூஎஸ்டிடியும் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப பாருங்க, ஏற்கனவே ஒரு 30 யூஎஸ்டிடி, ரெண்டாவது நபர்கிட்ட வந்த 30 யூஎஸ்டிடி டோட்டல் கால்குலேட் பண்ணீங்கன்னா 60 யூஎஸ்டிடி உங்ககிட்ட இருக்கு.
ஸோ இந்த 60 யூஎஸ்டிடி நான் வித்ட்ரா பண்ணிக்கலாமா? ஏன்னா எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா உள்ள வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு என்ன வேணும், வித்ட்ரா பண்ணி நம்ம வேலெட்டுக்கு வரணும், ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணணும். எல்லாத்தோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான பேசிவ் பிளானுக்கு இங்க இருக்கிற 60 யூஎஸ்டிடில இருந்து 40 யூஎஸ்டிடி எடுத்துட்டு போகுது. அந்த 40 யூஎஸ்டிடில இன்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 1470 யூஎஸ்டிடி வரக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுல ப்ராஃபிட்டா மட்டுமே 1040 யூஎஸ்டிடி உங்களுக்கு வரப்போகுது. யோசிச்சு பாருங்க, 1040 யூஎஸ்டிடிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இன்ட்டு 90 ரூபாய் போட்டு பாருங்க, உங்களோட இன்கம் ஒரு ரவுண்ட்ல மட்டுமே எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன மேடம் ஒரு ரவுண்டுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நிறைய ரவுண்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இருக்கு. அதுல ரீபர்த்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த இடையும் திருப்பி திருப்பி என்ன ஆகும், ஒவ்வொரு ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு ஒவ்வொரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது ப்ராஃபிட் 1040 யூஎஸ்டிடி கொடுக்க போகுது. அப்படி ஒரு வாய்ப்பு அதுல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பும் இருக்கு. பேசிவ்லயே ஆக்டிவும் இருக்கு, பேசிவும் இருக்கு. அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல இருக்கு. அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற 60 யூஎஸ்டிடில 40 யூஎஸ்டிடிக்கு போனது போக பேலன்ஸ் 20 யூஎஸ்டிடி உங்ககிட்ட இருக்கு. இப்ப நம்ம நினைச்ச மாதிரி இதை என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா போட்டுக்கலாம். அப்ப பாருங்க, இப்ப இந்த 20 யூஎஸ்டிடியை நம்ம வித்ட்ரா போட்டோம் அப்படின்னா எந்த வித டிடக்ஷனும் இல்லாம 20 யூஎஸ்டிடியுமே நம்ம என்ன வேலட் அட்ரஸ் கொடுத்தோமோ, சேஃபால் கொடுத்துருக்கலாம், ட்ரஸ்ட் வேலட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்கலாம், மெட்டா மாஸ்கோட அட்ரஸ் கொடுத்துருக்கலாம், என்ன வேலட் அட்ரஸ் நம்ம கொடுத்திருந்தோமோ அந்த வேலட் அட்ரஸுக்கு 24 மணி நேரத்துக்குள்ள நம்மளுக்கு என்ன ஆயிடும், 20 யூஎஸ்டிடி ரீச் ஆயிடும். பாருங்க, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். 20 யூஎஸ்டிங்கிறது 20 × 90 போட்டு பாருங்க எவ்வளவு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, நம்மளுக்கு வாய்ப்புகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரே இடத்துல உள்ள வர்றோம். இந்த இடத்துல இப்ப 2 இன்கமா பிரிஞ்சிருச்சு. அப்படி ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எஸ், நான் 2 ஸ்லைடு சொன்னேன் இல்லைங்களா, 2 பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். ஸோ செகண்ட் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கிரிப்டோ 25 பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிவும் பார்த்திருப்போம். ஸோ அந்த பேசிவ்லயும் எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு, இதுல நம்ம ராயல்ட்டிக்கு எப்படி எலிஜிபிலிட்டி ஆக போறோம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள வந்த நம்மளுக்கான இன்கம் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். நான் சொன்னேன் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 1410 யூஎஸ்டிடி கிடைக்குன்னு சொன்னேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள வந்துட்டு 30 யூஎஸ்டிடி கொடுத்து 2 நபரை கொடுத்து 40 யூஎஸ்டிடி எடுத்துக்கிட்டு இப்ப பேசிவ்ல வந்து இந்த இடத்துல நிக்கிறோம் நம்ம. ஸோ அப்போ பேசிவ்க்கு வந்துட்டோம். நான் வருமானம் 1410ன்னு சொல்லிட்டோம். அது எப்படின்னு தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல 7 பேரும், 2வது லெவல்ல 65 பேரும் இருக்க போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எல்லாமே என்ட்ராய் உள்ள ரிஜிஸ்டர் பண்றது சிங்கிள் லைன்ல தான் நிக்க போறோம். ஒவ்வொருத்தரும் ஆக்டிவேஷன் ஆகும்போது ஃபர்ஸ்டா வர்ற 7 நபர்கள்ட்ட இருந்து ஒட்டு மொத்தமா 60 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்றோம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்டே மிராக்கல் ப்ராஜெக்ட் தான். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 40 வாங்கும்போது எவ்வளவு வரும், இந்த இடத்துல ஏன் மேடம் 60 யூஎஸ்டிடி அப்படின்னா நம்மளுக்கு என்ன அந்த இடத்துல தேவையோ அதை மட்டும்தான் ரிசீவ் பண்ணுவோம். அதனால 7 நபர்கிட்ட இருந்து 60 யூஎஸ்டிடி மட்டும் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வருது. 2வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 65 நபர்கிட்ட இருந்து 1410 யூஎஸ்டிடி ரிசீவ் பண்றோம். ஸோ எல்லாமே ஓகே, நின்னுட்டோம், நம்மளுக்கு இன்கமும் வருது, வாங்கிட்டோம். இதை அப்படியே வச்சிருப்போமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. நம்மளுக்கு வருமானம்னு ஒண்ணு வந்ததுன்னா அது எங்கெங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவா பட்ஜெட் போடுவோம். அந்த பட்ஜெட்டை நோக்கி தான் நம்ம இப்ப டிராவல் பண்ண போறோம். ஸோ அப்ப பாருங்க, உள்ள வந்துட்டோம். இங்க பட்ஜெட்டே பாருங்க எங்கெங்க ஒதுக்கப்பட்டு இருக்குன்னு பாருங்க. ராயல்டி, ஸ்பான்சரு, ஆக்டிவ் போர்டு, ப்ராஃபிட், போர்டு ரீபர்த். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு டிவிஷனை பார்த்தாவே உள்ள வந்து அத்தனை நபருக்கும் இந்த இடத்துல இன்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஸ்பான்சருக்கு 20 யூஎஸ்டிடியும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டா 40 யூஎஸ்டிடி நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ உள்ள என்ன கொடுத்து வந்தோமோ அதே ப்ராஃபிட்டா இந்த இடத்துல வாங்க போறோம். அது மட்டும் இல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் லெவலான 60 யூஎஸ்டிடி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டோம், 2 பார்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு. ஆனா 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 1410 யூஎஸ்டிடி சொன்னோம், அது 5 பிரிவுக்கு கொடுக்க போறோம். எக்ஸலண்டான வாய்ப்பான ராயல்ட்டிக்கு 200 யூஎஸ்டிடியும், ஸ்பான்சருக்கு 50 யூஎஸ்டிடியும், ஆக்டிவ் போர்டுக்கு 120 யூஎஸ்டிடியும்.
அப்ப பாருங்க இந்த இடத்துல வாய்ப்பு எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகும்போது நம்மளுக்கு இன்கம் அப்படின்னு சொல்லும்போது பல ரவுண்ட் இருக்கான்னு கேட்டீங்க இல்லையா. ஸோ இந்த ரீபர்த் ஐடியும் என்ன பண்ண போகுது அப்படின்னா இன்கம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் ஒவ்வொரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணும்போது இதே இன்கம் அது ரிசீவ் பண்ணும். அது மட்டும் கிடையாது, ப்ராஃபிட்டா பாருங்க 1000 USDT. அப்போ 1040 USDT மட்டும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 1040 × 90 போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் நம்ம ரிசீவ் பண்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க, 1,00,000 ரூபாய் நம்ம இன்கம் எடுக்கிறதுக்கு என்ன வேலையை செய்யறோம், இங்க என்ன வேலையை செய்ய போறோம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். இங்க போர்டுக்கும் ரீபர்த் ஆகுது, அது 40 USDT. அப்ப பாருங்க 4 ஐடி நம்மளுக்கு என்ன ஆக போகுது, ரீபர்த் ஐடி போகுது. அப்ப என்னன்னா சோ வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் இங்க டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத பார்த்தோம்னாவே எது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஏன்னா கையில எவ்வளவு வேணா இருக்கலாம், அது எது எதுக்கு செலவு பண்றோம் அப்படிங்கறதுதான் இருக்கு. ஆனா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு பார்க்கும்போதே எந்த அளவுக்கு அத்தனை நபர்களும் திருப்தி படணும்னு சிஸ்டம் நினைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு வாய்ப்பு தான் நம்மளோட ஆக்டிவ் போர்டில் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு 10 USDT பார்த்தீங்க அப்படின்னா பேசிவ் போர்டுக்கு போகுது. அது சாதாரண விஷயம் இல்ல, 7 விதமான சொர்க்கத்தை நம்மளுக்கு 10 USDT அது காட்ட ரெடி ஆயிடுச்சு. என்னப்பா இது 10 USDT சாதாரணமா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அது எந்த அளவுக்கு நம்ம இந்த இடத்துல காட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 சில வார்த்தைகள் மட்டும் நான் இதை சொல்லிட்டு அடுத்ததுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். 3 நம்ம பாத்தீங்கன்னா இங்க மொத்தமாவே 3 லெவல் தான். 2x2 மேட்ரிக்ஸ்ல 3 லெவல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் கிடையாது, இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு 10 USDT ஸ்கை போர்ட்ல நிறைய இன்கம் வந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமா மூவ் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நம்மளுக்கு போர்டு மூவ் ஆகும். அப்படி ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, மினிமம் வித்ட்ராவல் 10 USDT அப்படிங்கும் போது எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், வித்ட்ரா கொடுத்துருவோம். வித்ட்ரா கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 10 USDT 20 USDT வரைக்கும் இருந்துச்சுன்னா 0.5 USDT ஹெல்பிங் ஐடியாவும், அது மட்டும் இல்லாம 20 USDTக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா 5% USDT பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் ஐடியா ஜென்ரேட் ஆகும். அப்ப பாருங்க மினிமம் 10 USDT, மேக்சிமம் 500 USDT இருந்துச்சுன்னா நம்ம வித்ட்ரா கொடுத்துக்கலாம். ஸோ 10 USDTல ஸ்கை போர்டுக்குள்ள என்ட்ரானோம், 66 USDT நம்ம கையில இருக்கு. ஸோ இங்க உள்ள என்ட்ராகிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு சிங்கிள் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3வது லெவல்ல பாருங்க 8 பேர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர் வந்தா கூட 7 என்ன ஆகும், 7 USDT ரிசீவ் பண்ணிக்கலாம். 2 நபர் வந்தா கூட 14 USDT ரிசீவ் ஆயிக்கும். ஸோ அதுதான் நம்மளோட மிகப்பெரியது. குளோபல் ஆட்டோஃபுல் சிஸ்டத்துல சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட்டை கொடுக்கறது, அந்த லைன்ல நின்று வாங்குறது நம்மளோட போர்டா தான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, வந்த 66 USDTல நம்மளுக்கு அப்பவே 10 USDT ப்ராஃபிட்டாவும், ராயல்டிக்கு 7 USDTயும். அப்போ நம்மளோட நேரடி இணைப்புல 12 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது எக்ஸலண்டான இன்கம் நம்மளுக்கு ராயல்டி இன்கம் காத்துக்கிட்டு இருக்கு. அதனோட டீடைல்ஸும் வருங்காலங்கள்ல ரெடி ஆயிருக்கு. அப்ப என்னன்னா சிஸ்டம் நம்மளையும் தாண்டி வருமானம் பெறறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிஸ்டத்தோட டிராவல் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இங்க ஸ்பான்சருக்கும் 7 USDT, இங்கேயும் போர்டு ரீபர்த் ஆகுது. உள்ள என்ட்ரானதையுமே அந்த போர்டு விட்டு வெளியில போகும்போதே ரீபர்த் அப்படின்னா நம்மளுக்கும் இன்கம் வரும். அது மட்டும் இல்லாம நம்மள பின்னாடி வந்தவங்களுக்கும் பூஸ்டப் ஆகிறதுக்கு தான் ரீபர்த். அப்படி ஒரு வாய்ப்பு நம்மளையும் சிஸ்டம் மறக்க போறது இல்ல, நம்மளுக்கு பின்னாடி வரப்போறவங்களையும் மறக்க போறது இல்ல அப்படிங்கிறது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்ல, இதே மாதிரி ஒவ்வொரு போர்டுல இருந்து நெக்ஸ்ட் போர்டுக்கு டேக் ஓவர் ஆகும்போது சிஸ்டம் நம்ம கிட்ட கேட்கும். ஸோ இந்த இன்கமே போதுமா, இல்ல உங்களுக்கு அடுத்த போர்டோட இன்கம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எதுக்குமே நம்ம உள்ள வந்தது சாதாரண இன்கம் பாக்கறதுக்கு இல்ல. ஸோ கடைசி வரைக்கும் போர்டு ரீச் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு செகண்ட் போர்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் 32 USDT கையில வச்சுக்கிட்டு. அப்ப பாருங்க சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் 3 லெவலு 2x2 மேட்ரிக்ஸ் 192 USDT. அதுல பாருங்க இங்க ப்ராஃபிட்டுக்கும் இருக்கு, ஹெல்பிங் ஐடி 16 USDT போகுது. போர்டு ரீபர்த் ஒரு இங்கேயும் என்ன ஆகுது, போர்டு ரீபர்த் ஆகுது 10 USDT எடுத்துட்டு. ராயல்டி இன்கம் ஸ்டார்ட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது கிராஜுவலா, 24 USDT கிடைக்குது. அப்ப பாருங்க ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது ஒரு 10 பேர் இந்த போர்டை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா 240 USDT இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க ராயல்டி இன்கம் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு இங்க ஆட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் போர்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 100 USDT எடுத்துட்டு என்டர் ஆகுறோம். 752 USDTல பாருங்க
ப்ராஃபிட்டும் ஹெல்பிங் ஐடிக்கு இந்த இடத்துல 32 யூஎஸ்டிடியும். ஸோ ஹெல்பிங் ஐடி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஸோ நம்மளாம் இன்கம் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனா சிஸ்டம் வந்து இந்த ஹெல்பிங் ஐடி பாத்தீங்கன்னா குடுக்கறதுக்கு மட்டுமே வர்றேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு என்ன ஆயிடும் அப்படின்னா நீங்க இன்கமா பாருங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்துரும். அப்படி ஒரு ஹெல்பிங் சிஸ்டம் தான் நம்மளோடது. அப்படி ஒரு ஹெல்பிங் ஐடி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்டுலயுமே இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு 20 பேரு நம்மளோட போர்டு இந்த 3வது போர்டை தாண்டி வந்தாங்க அப்படின்னா ஹெல்பிங் ஐடிக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 × 32 யூஎஸ்டிடிக்கு ஈக்குவலண்டா என்ன ஆகும், ஹெல்பிங் ஐடிக்கு ரெடி ஆயிரும். பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹெல்பிங் ஐடி எங்க போகும்னா பேசிவ்ல யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோமோ சீக்கிரமா இன்கம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஸ்டம் செஞ்சிருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா போர்டு ரீபர்த் ஆகுது, ஆக்டிவ் போர்டு ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க, ஸோ ஆக்டிவ் போர்டுன்னு சொன்னது 2வது ரவுண்ட்ல 1040 யூஎஸ்டிடி ப்ராஃபிட் வாங்குறது. அப்ப இங்கிருந்தும் ஒரு ஐடி அங்க போகுதுன்னா ரீபர்த்துக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்தந்த போர்டுக்குள்ளேயும் ரீபர்த் இருக்கு. அப்படி இல்லாம ஆக்டிவ்ல இருந்து பேசிவ்க்கும் பேசிவ்ல இருந்து ஆக்டிவ்க்கும் என்ன ஆகுது, நம்மளுக்கு ரீபர்த்துங்கிறது இருக்கு. ராயல்டி இன்கம் பாத்தீங்கன்னா அதுலயும் இருக்கு. அது மட்டும் இல்ல 500 யூஎஸ்டிடி எடுத்துட்டு நம்ம எங்க வரோம் அப்படின்னா ஜியான் போர்டுக்கு வரோம். ஏன் நான் பாஸ்டா போறேன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இதெல்லாம் ரொம்ப நிறைய டைம் பார்த்துக்கிட்டோம். அதனால கரெக்ஷன்ஸை மட்டும் நம்ம அதில் அப்படியே இதில் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கேயும் 3 லெவல் தான் 2x2 மேட்ரிக்ஸ்ல. இங்க பாருங்க 3780 யூஎஸ்டிடில ப்ராஃபிட்டா மட்டும் 520 யூஎஸ்டிடி. உள்ள வந்ததே 500 யூஎஸ்டிடி தான் எடுத்துக்கிட்டு வந்தோம். ஆனா ப்ராஃபிட்டா பாத்தீங்க அப்படின்னா 520 யூஎஸ்டிடி ப்ராஃபிட். அப்ப அது சாதாரண விஷயம் இல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம கொடுக்கறதே எவ்வளவோ அதை தாண்டியும் நம்மளுக்கு இன்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹெல்பிங் ஐடியில பாத்தீங்க அப்படின்னா 50 யூஎஸ்டிடி. இந்த இடத்துல 2 போர்டு ரீபர்த் ஆகுது 20 யூஎஸ்டிடி எடுத்துக்கிட்டு. ஏன்னா 10 யூஎஸ்டிடி ஒரு போர்டு சொல்லிட்டோம். ஸோ பேசிவ் போர்டுக்கு 20 யூஎஸ்டிடி எடுத்துட்டு 2 போர்டு ரீபர்த் ஆகுது. அது மட்டும் இல்ல இங்கிருந்தும் திருப்பி எங்க போகுது, ஆக்டிவ் போர்டுக்கும் ரீபர்த் போகுது. ஸோ ரீபர்த் அப்படின்னாவே அத்தனை பேருக்கும் கிடைச்ச அற்புதமான வாய்ப்பு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க, எங்க நம்ம பிளான பிரசன்டேஷன் பண்ண போனாலும் சரி, எக்ஸ்பிளைன் பண்ண போனாலும் சரி, அவங்க கேட்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட ஏதாவது ரீபர்த் ஐடி வருமானு கேட்பாங்க. என்னடா நம்ம ஒண்ணுமே சொல்லவே ஆரம்பிக்கலையே, நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே ரீபர்த்தை பத்தி கேட்கறாங்க அப்படின்னா 2 தான். இன்கமும் அதிகமா கிடைக்கும், பின்னாடி வரவங்களும் என்ன ஆகும், பூஸ்டப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. ராயல்டிக்கு பாருங்க 100 யூஎஸ்டிடி. யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்பான்சர் 50 யூஎஸ்டிடின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கீழே இணைச்சு விட்ட நபர்கள் ஒரு 10 பேரு ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆனாங்க அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம் பாருங்க 10 × 50 மொத்தம் 500 யூஎஸ்டிடி உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். அப்ப 500 × 90 ரூபாய் போட்டு பாருங்க ஐஎன்ஆர்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா உள்ள வந்த நபர்கள் கம்பல்சரி 7 போர்டு என்ன பண்ணதான் போறாங்க, டிராவல் பண்ணாதான் போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா விதமான பார்ட்டுக்கும் என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இன்கம் அதிகமாயிட்டே இருக்கும். இங்க பாருங்க 3000 யூஎஸ்டிடியில உள்ள என்ட்ராகிற குளோரி போர்ட்ல இங்கேயும் பாருங்க ப்ராஃபிட்டும் 3000 யூஎஸ்டிடி. அதே மாதிரி ஹெல்பிங் ஐடிக்கு பாருங்க 200 யூஎஸ்டிடி. அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு வரும் பாருங்க, ஆக்டிவ்க்கு ஈக்குவலா பேசிவ் என்ன ஆக போகுது, சீக்கிரமா பூஸ்டப் ஆகி வரப்போகுது. அப்ப பாருங்க இன்கம் நம்மளுக்கு எத்தனை இடத்துல இருந்து வரும்னே தெரியாத அளவுக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல இந்த இடத்துல பாருங்க இந்த ரீபர்த் ஐடி இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. 5 ஐடி என்ன ஆகுது, போர்டு ரீபர்த் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா 5 ஐடியும் இன்கம் பார்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆக்டிவ் போர்டுக்கும் என்ன ஆகுது, 2 போர்டு ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க அதுலயும் என்ன ஆகுது, இன்கம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பான்சருக்கு பாருங்க 200 யூஎஸ்டிடி, ராயல்டிக்கு 270 யூஎஸ்டிடி. ஸோ இப்படி ஒரு இன்கம் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க நிர்வாணா போர்டுக்கு போறோம், 18000 யூஎஸ்டிடி எடுத்துக்கிட்டு வரோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 போர்டு பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ 2 4 அவ்வளவுதான். சீக்கிரமா என்ன ஆயிட போகுது, நம்மளுக்கு போர்டு கம்ப்ளீட் ஆக போகுது. 71000 யூஎஸ்டிடியை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ ப்ராஃபிட் பாருங்க 10000 யூஎஸ்டிடி, ஹெல்பிங் ஐடி பாருங்க 330 யூஎஸ்டிடி. அப்ப பாருங்க உள்ள என்ட்ராகிறதுக்கு நம்ம கொடுக்கறதே 30 யூஎஸ்டிடி தான். 330 யூஎஸ்டிடி அப்படின்னா எத்தனை ஐடியா ஜென்ரேட் பண்ணலாம் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்ப எவ்வளவு சீக்கிரமா பூஸ்ட் அப் ஆகுங்கிறதையும் நம்ம பாத்துக்கலாம். இங்கேயும் பாருங்க 5 போர்டு ஐடி ரீபர்த் ஆகுது 50 யூஎஸ்டிடி எடுத்துக்கிட்டு. அதே மாதிரி ஆக்டிவ் போர்ட்லயும் பாருங்க 3 ஐடி ரீபர்த் ஆகுது. அப்ப பாருங்க ரீபர்த்ன்னு சொல்லும் போது நம்மளும் என்ன ஆயிட்டே வருவோம், திரும்பி திரும்பி பிறக்கிற மாதிரி யோசிச்சுட்டே டிராவல் பண்ணுவோம். ஸ்பான்சருக்கு பாருங்க 300 யூஎஸ்டிடி. ஒரு 10 பேர்
நிர்வாணா போர்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 3000 USDT கிடைக்க போகுது. ஆனா எல்லாருமே குறைஞ்சபட்சம் 25 30ன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப பாருங்க இன்கம் இதெல்லாம் எப்ப நம்மளுக்கு எவ்வளோ சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா நம்மளுக்கு ரிசீவ் ஆக போறோம். அப்பதான் நம்மளோட ஸ்பான்சர் இன்கம் இந்த அளவுக்கு இருக்கான்னு நம்மளே கால்குலேட் பண்ற அளவுக்கு வந்து நிக்க போறோம். ராயல்டி இன்கம் பாருங்க 300 USDT. அப்ப என்னன்னா ராயல்டி அப்படிங்கிறது பேர்ல மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையிலயும் வரணும் அப்படின்னா நேரடி இணைப்புல 12 நபர்கள். நான் சொன்னேன் இல்லையா, நான் நேத்து ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுத்தேன், இன்னைக்கு அவர் கிரிப்டோ பிளான் பார்க்க போறாரு. இன்னைக்கு நான் பிளான் பேசி முடிச்சதுமே அவர் ஜாயின் பண்ண போறாரு. ஏன்னா வந்தது பாத்தீங்க அப்படின்னா வேடிக்கை பார்க்கறதுக்காக இல்ல, நம்ம வருமானத்தை கூட்டுறதுக்காக. அதுக்குண்டான வழியும் அதிகமா 100% நம்மளோட கிரிப்டோலயும் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா அதை என்ன பண்ணுவாங்க, நம்மளோட அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. 7th போர்டான ஹேவன் போர்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னா உள்ள என்டர் ஆகும்போது 59,900 USDT என்டர் ஆகும். 2,29,600 USDT கையில இருக்கும். முதல்ல உள்ள வந்தோம் 10 USDT என்டர் ஆனோம் ஸ்கை போர்ட்ல. ஆனா இப்ப உள்ள என்டர் ஆகுறது பாருங்க 59,900 USDT நம்ம கையில இருந்து கொண்டுட்டு வரவே இல்லை. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே இந்த போர்டுக்குள்ள என்டர் ஆகணும், இந்த USDT வச்சுக்கிட்டு தான் உள்ள வரணும்னு சொன்னா ஒரு ஆள் இங்க நின்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. INRல போட்டு பாருங்க 90 ரூபாய் போட்டு எவ்வளவு இன்கம் உள்ள கொடுத்து வரணும்னு வாய்ப்பே கிடையாது. அப்ப என்னன்னா 10 USDT என்ன பண்ண போகுதுன்னு நினைச்சோம், 10 USDT தான் எல்லாத்துக்கும் முதல்ல இன்கமையே கொடுத்துருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு போர்டு பொறுமையா வந்த உங்களுக்கு ப்ராஃபிட்டா பாருங்க 1,69,600 USDT இன்ட்டு 90 ரூபாய் போட்டு பாருங்க INRல என்ன இன்கம் அப்படின்னு. அது மட்டும் இல்ல ஹெல்பிங் ஐடிக்கு மட்டும் பாருங்க 30,000 USDT. ஒரு ஐடிக்கே 30 USDT போதும். 30,000 USDT அப்படின்னா டிவைடட் பை போட்டு பாருங்க என்ன இன்கம். ஐ மீன் எத்தனை ஹெல்பிங் ஐடி நம்மளுக்கு என்ன ஆக போகுது, முன்னாடி வந்தவங்களுக்கு பூஸ்டப் ஆக போகுதுன்னு பாருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு நம்மளே நினைச்சிருக்க மாட்டோம். ஆனா ஒன்னு 10 நாள் கழிச்சுதான் வரும்னு நினைச்சிருப்போம். டபுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கே என்ன இருக்கும், நம்மளுக்கு USDTல இன்கம் வந்திருக்கும். அப்படி ஒரு இடத்துலதான் நம்ம நின்னுட்டு இருக்கோம். ஸ்பான்சருக்கு பாருங்க 30,000 USDT. யோசிங்க, ஒரு 10 பேர் ஹேவன் போர்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நீங்க நினைச்சு விட்ட நபர்கள் 30,000 இன்ட்டு 10 போட்டு பாருங்க 3 லட்சம் USDT உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். அப்ப பாருங்க இன்ட்டு INRல இப்படி ஒரு இன்கம் நம்ம இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அப்ப என்னன்னா இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 30 USDTல வந்து 2 நபரை கொடுத்து 40 USDTயை எடுத்துட்டு போய் பேசிவ்ல நம்மளுக்கு சிஸ்டம் கொடுக்கக்கூடிய இன்கம்மை பார்த்தோம். என்ன மேடம் சொல்றீங்க, இதெல்லாம் நான் வந்து பண்ணணுதான் நினைச்சேன், இதெல்லாம் சிஸ்டமே கொடுக்குதான்னு நிறைய பேர் யோசிப்போம். சிஸ்டமே இவ்வளவு கொடுக்குது அப்படின்னா நம்ம செஞ்ச வேலைக்கு சிஸ்டம் கண்டிப்பா அதுக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அதுல எப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ கிரிப்டோ 25 பிளானுக்கு ஏற்ற மாதிரி 25 லெவல்ல நம்மளுக்கு இன்கம் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்ல, இங்க நம்ம உள்ள அத்தனை நபருமே என்டர் ஆகுறது எதுக்குள்ளேன்னு பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோட 25 லெவல் 30 USDTக்குள்ளதான் என்டர் ஆகுறோம். ஸோ நேரடி இணைப்புல எத்தனை நபர்கள் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 2 நபர்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களோட பேசிவ் ஆக்டிவேஷன் இல்லை அப்படின்னா பேசிவ் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு 20 USDT இன்கம் எடுத்துக்குவீங்க. 3வது நபர்ல இருந்து யார் ஒருத்தர் வந்தாலும் சரி 10 USDT உங்களுக்கு இன்கம் வரும். அப்ப என்னன்னா நம்ம தான் சொல்லிட்டோம் இல்லையா, 10 USDT வரும்னு சொல்லிட்டோம். 10 நபரை கொடுத்தோம் அப்படின்னா என்ன இன்கம் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒரே இடத்துல, ஏன்னா அதுல வந்து நிறைய பிரிவு இன்கம் சொன்னீங்க மேடம், இங்க ஒரே இடமா இன்கம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் 4 இடத்துல இன்கம் இருக்கு. அது என்ன மேடம் 4 இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்துட்டோம் 30 USDT. அதுல பாத்தீங்க அப்படின்னா 25 லெவலுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த 30 USDT பிரியுது. எப்படி பிரியுதுன்னு கேட்டீங்கன்னா 26 + 4 USDT பிரியுது. அது என்ன 26 அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்த நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உழைப்ப போடுறதுக்காக தான் உள்ள வந்திருக்கோம். ஏன்னா வருமானம் தேவை அப்படின்னு இந்த வாய்ப்பை சொல்ல போறோம். அதுதான் இந்த இடத்துல உழைப்பா எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கான என்னது கொஞ்சமாவது ஒரு இது கொடுத்தாங்கன்னா, இது அவார்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு மைண்ட் சொல்லு இல்லைங்களா? அதை சிஸ்டம் எடுத்துக்கிட்டு 4 USDT என்ன பண்ணுது அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கு கொடுக்குது. ஸோ அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல சிஸ்டம் நான் எனக்கு இதை பண்ணிக்கிறேன்னு சொல்லி எடுத்து வைக்கல, நம்மளுக்காக கொடுக்க போறோம்னு சொல்லி சிஸ்டம் 4 USDT ஒவ்வொரு ஐடியில இருந்து எடுத்து வைக்குது. அப்ப மீதி இருக்கிற 26 USDT பாத்தீங்கன்னா 25 லெவலுக்கு பிரியுது. முதல் பாத்தீங்க அப்படின்னா 10 USDT நேரடி அறிமுக வருமானமா உங்களுக்கு வந்துடும்.
அப்ப பாருங்க, முதல் நபர் நீங்க மேல இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒருத்தர் வராரு, 30 USDT கொடுக்குறாரு. 10 USDT உங்களுக்கு வந்துரும். மீதி இருக்கிற 16 USDT பேலன்ஸா இருக்கிற 24 லெவலுக்கு பிரியுது. அது எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா, 2வது லெவல் யார் ஒருத்தர் வந்தாலும் 2.5 USDT. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க உங்களோட நேரடி இணைப்புல. பாருங்க 10 × 10 எவ்வளவு போட்டு பாருங்க, 100 USDT. அதே 2வது லெவல்ல அந்த 10 பேரும் 2 நபர் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்குவோம். மினிமம் 20 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளோட சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தரும் 2 கொடுக்கும் போது 20 வருது. அது அப்படியே 2.5 USDT கால்குலேட் பண்ணுங்க. உங்களோட இன்கம் 2வது லெவல் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இது பாத்தீங்க அப்படின்னா 2x2 மேட்ரிக்ஸ்ல தான் போட்டிருக்கு. 2 நபர்கள் வர்றாங்க, ஒவ்வொருத்தரும் 2 நபர்களை கொடுக்கறதுக்கு தான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கே தவிர உங்க டீம்ல இருக்கிறவங்களோட கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க என்ன பண்ணலாம், போட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் தெரியும். அது மட்டும் இல்ல, 3வது லெவல்ல யார் ஒருத்தர் வந்தாலும் 2 USDT, 4வது லெவல்ல இருந்து 9வது லெவல் வரைக்கும் யார் ஒருத்தர் வந்தாலும் 1 USDT. அது மட்டும் இல்ல, 10வது லெவல்ல இருந்து 15வது லெவல் வரைக்கும் யார் வந்தாலும் அரை USDT. அது மட்டும் இல்ல, 16 லெவல்ல இருந்து 25 லெவல் வரைக்கும் யார் ஒருத்தர் வந்தாலும் 1/4 USDT. அப்ப என்னன்னா, இந்த USDT ஒவ்வொரு லெவலுக்குங்கிறது காமன். ஆனா ஒவ்வொரு லெவல்ல எத்தனை நபர்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட டீமை பொறுத்து. ஓகே மேடம், இது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க 4 இடத்துல வருமானம், இப்போ ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் சிஸ்டம் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, அடுத்ததுக்கு போறதுக்காக 2 வகையில நம்மளுக்கு என்ன பண்ணுது, இன்கம் பிரிக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற மாதிரியும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரமோஷனல் வேலட்டுக்கு. என்ன மேடம் எல்லாமே சொல்லிட்டு வந்தீங்க, கடைசியில இங்க வந்து என்னமோ சொல்ற மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். என்ன அப்படின்னா, வரக்கூடிய இன்கம்ல இருந்து 80% எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். 20% மட்டும்தான் என்ன பண்ணுது, சிஸ்டம் நம்மளுக்காக இன்னொரு வருமானமும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரமோஷனல் வேலட்ல என்ன ஆகுது, நம்மளோட இன்கம் சேவ் பண்ணுது. அப்ப பாருங்க, எல்லா இடத்துலயும் சொல்லியிருப்பாங்க, எப்ப சம்பளம் வாங்குறோமோ அப்பவே நீங்க சேவிங்ஸ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். சிஸ்டம் நம்ம மறந்துட்டாதே, சிஸ்டம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. 80% நம்மளுக்கு இன்கமாவும் 20% சேவிங்ஸா வைக்குது. அது லைஃப் லாங் வைக்க போறது இல்ல. அடுத்த இன்கம் பாக்குறதுக்கு எனக்கு தேவையான 50 USDT வர்ற வரைக்கும் தான் அதை வைக்குது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அந்த 20% வேலட்ல எப்ப நம்மளுக்கு 50 USDT ரீச் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஐடி எங்க டிராவல் ஆக ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா 50 USDTக்குள்ள என்டர் ஆயிடும். இப்ப இங்க வந்துட்டோம். சோ இங்க ஏதாவது கூடுதல் வாய்ப்பு யாருக்காவது கொடுக்கணும்னு சொன்னா மினிமம் 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தா போதும். ஆனா நம்ம அன்லிமிட்டடா வாய்ப்பை கொடுக்க போறோம். காரணம் என்னன்னா, அற்புதமான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருப்போம். 2 தடவை அது துவைச்சிருப்போம், கலர் போகலன்னாவே என்ன பண்ணிருப்போம், 2000 பேருக்கு அதை சொல்லியிருப்போம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறத சாதாரணமா யாரும் விட போறது இல்ல. வந்த அத்தனை நபர்களுக்கும் இதை நம்ம சொல்ல போறோம். சோ அங்க இருக்கிறத விட கண்டிப்பா இன்கம் இங்க அதிகமா தான் இருக்குன்னு நினைப்போம். அது கொஞ்ச நஞ்சு இல்ல, அப்படியே டபுளா கிடைக்குது. அங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன வாங்கணுமோ, ஒருத்தர் வந்தா 10 USDTனா இங்க 20 USDT. அதே அங்க 2வது லெவல்ல ஒருத்தர் வந்தாங்கன்னா 2.5 USDT சொன்னா இங்க 5 USDT. அப்ப என்னன்னா, வந்த இன்கம் அப்படியே என்ன ஆக போகுது, நம்மளுக்கு டபுளா இங்க கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல, நம்மள மாதிரியே யாரெல்லாம் 30 USDTல வந்து நேரடி இணைப்புல கொடுத்த நபர்களை ரெஃபர் பண்ணி அவங்களுக்கும் இன்கம் வேலட்ல 50 USDT ரீச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஃபாலோ பண்ணி எங்க வந்துருவாங்க, இந்த 50 USDT டாப் அப் குள்ள என்டர் ஆயிருவாங்க. சோ இது ஒரு மிரர் பிளான். அங்க எப்படி 25 லெவல் ஐடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அதே ஐடி அப்படியே எங்க வரும், 50 USDTலும் இருக்கும். அப்படியே 100 USDT, அப்படியே 200 USDT. சோ எல்லாத்துலயுமே மிரரா இருக்கும். அதை நம்ம ஆக்டிவா பண்ண வேண்டிய வேலை தான் நம்ம வேலை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஆக்டிவ் ஆகி அடுத்தடுத்த டாப் அப் ஆகி என்ன பண்ணணும், இன்கம் பாக்கறதுக்கு ரெடி ஆகணும். இப்ப இங்க வந்துட்டோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்த எப்படி நம்ம வந்தோமோ 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தாலே அத்தனை இன்கமையும் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு சிஸ்டம் பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளே இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா, இதுதான் ஜாக்கு, என்ன பண்ணுவோம், ஒரு 10 பேர்த்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்கம் எடுன்னு சொல்லியிருப்போம். ஆனா அப்படி சொல்லல சிஸ்டம்.
ஆனா நம்ம வருமானத்தை பார்த்தே நம்மளே என்ன பண்ண ஆரம்பிப்போம், 10 பேர் 50 பேர் 100 பேர் அன்லிமிட்டா சொல்லிட்டே இருப்போம். யாராவது பார்ப்பாங்க, போன மாசம் பார்த்தேன் அப்பவும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம நாளைக்கும் சொல்லுவோம். ஏன்னா நல்லதை எப்ப வேணாலும் எங்க வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சோ இந்த அற்புதமான வாய்ப்பை எல்லாருக்கும் சொல்லுவோம். சோ இங்க பாருங்க, நேரடி இணைப்புல உங்களை ஃபாலோ பண்ணி ஒரு 10 நபர்கள் இங்க வந்தாங்க அப்படின்னாவே ஒவ்வொருத்தர் மூலமா 20 USDT 10 × 20 USDT போட்டு பாருங்க உங்களோட இன்கம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு லெவலுக்கும் உங்களோட லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நீங்க கால்குலேட் பண்ணுங்க, எத்தனை USDT வருன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, இங்கேயும் 80% 20% இருக்கு. 80% பாத்தீங்கன்னா இங்க டாப் அப் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா உள்ள வந்த ஜாயின் பண்ண 30 USDTல 100% இன்கமையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரிதான் 50 USDTல நம்ம வந்தோம், 80% இன்கம் நம்ம எடுக்கிற மாதிரியும் 20% என்ன ஆகுது, ப்ரமோஷனலுக்காக வெயிட் பண்ணுது. அதுல 100 USDT ரீச் ஆன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க ஐடி எப்படி டிராவல் பண்ணி 100 டாப் அப் 100 USDTக்குள்ள என்டர் ஆகுதோ அதே செகண்ட்ல இங்க 100% இன்கமையும் நீங்களே எடுக்கிற மாதிரி சிஸ்டம் மாத்தி கொடுத்துருது. ஏன்னா தேவை சிஸ்டத்துக்கு அது மட்டும்தான். அப்ப 100% இன்கமும் என்ன பண்ணிக்கலாம், நம்மளே எடுக்கிற மாதிரி சிஸ்டம் மாத்தி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, 100 USDTக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இங்க பாருங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸா 50 USDTல என்ன லெவல் இன்கம் வந்துச்சோ அதை விட டபுளா இங்க வரப்போகுது. அப்ப பாருங்க, ப்ரீவியஸ்ல 20 USDT வாங்கினோம் டைரக்ட்ல, அதே நபர்கள் 100 USDT பாத்தீங்க அப்படின்னா அந்த 20%ல ரீச் ஆகி மூணாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டாப் அப் ஆன நம்மளோட 100 USDTக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னா ஒரு நபர் மூலமாவே 40 USDT. நம்ம எல்லாருமே 10ன்னு சொல்றோம், டக்குன்னு கால்குலேட் பண்ணுங்க, 10 × 40 USDT 400 USDT கிடைக்க போகுது. ஏன்னா இது 10 நபர்கள் சொல்லியிருக்கேன். இதுவே 100 நபர்கள் நீங்க போட்டிருந்தீங்கன்னா 100 × 40 போட்டு பாருங்க 4000 USDT. அப்ப பாருங்க எப்படி இன்கம் சிஸ்டம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி அடுத்த போர்டுக்கும் நம்ம அடுத்ததுக்கும் டாப் அப் ஆக போறோம். 200 USDT நம்மளுக்கு தேவை. இதுலயும் 100% 20% ரெண்டு இதுல பிரியுது. 80% இன்கம் நம்ம எடுத்துக்கலாம். சேவிங்ஸுக்காக நம்மளோட அடுத்த மிகப்பெரிய இன்கம்காக என்ன ஆகுது அப்படின்னா 20% மட்டும் பிடித்து செஞ்சு எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டாப் அப் இதுக்கு மேல கிடையாது, டாப் அப் 200 USDTக்குள்ள வந்துருது. நான் சொன்னேன் 4 இடத்துல இன்கம் சொல்லிட்டு உள்ள என்ட்ரானது 30 USDT, ஃபர்ஸ்ட் டாப் அப் 50 USDT, ரெண்டாவது டாப் அப் 100 USDT, மூணாவது டாப் அப் 200 USDT. சோ இங்க வந்துட்டோம். சோ இதுக்கு ப்ரீவியஸா இருந்ததை விட டபுள்னு சொல்லியாச்சு. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரானதே ஃபர்ஸ்ட் லெவல்ல 10 USDT, டாப் அப் 50ல 20 USDT, டாப் அப் 100ல 40 USDT, இப்ப டாப் அப் 200ல நிக்கிறோம் 80 USDT. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நபர்கள் டிராவல் பண்ணி 200 USDTக்கு வந்தவே 10 × 80 போட்டு பாருங்க எவ்வளவு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 800 USDT × 90 போட்டு பாருங்க INRல எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு அதுவே 6 மாச வருமானமா இருக்கும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல எங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி உள்ள என்ட்ரானதுல எப்படியோ அதே 25 லெவல் ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான் மிரரா இங்க இருக்க போகுது. ஒவ்வொரு லெவல்ல இருக்கக்கூடிய நபர்களும் எவ்வளவு சீக்கிரம் அவங்கள ஆக்டிவ் பண்ணி வர்றாங்களோ அப்பவும் இன்கம் என்ன ஆகுது, நம்மளுக்கு கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் வேற இல்லைங்கிறபடியா 200 USDTல வரக்கூடிய அத்தனை இன்கமும் 100% நம்மளே என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் உள்ள வந்து சொல்லும் போதே சொன்னேன், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது ஏற்கனவே எக்கச்சக்கமா சிஸ்டம் கொடுத்தாச்சு. இருந்தாலும் 4 USDT எடுத்து வைக்குது. நினைச்சிருப்போம் என்னடா சிஸ்டம் தரப்போகுது, வெறும் 4 USDT எடுத்து வச்சுன்னு. இங்க எப்படி தரப்போகுதுன்னு நம்ம பார்ப்போம். தாய்லாந்து ட்ரிப்புக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 லெவலையும் சேர்ந்து 300 நபர்கள் வந்தாலே போதும் நம்ம தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிலிட்டி ஆகலாம். எப்படி சிஸ்டம் அந்த 2 USDT எடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா 300 × 2 USDT போட்டு பாருங்க ஒட்டுமொத்த இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. சோ 300 × 2 USDT போட்டீங்க அப்படின்னா 600 USDT ஆகுது. சோ 600 × 90 போட்டு பாருங்க, அந்த இன்கம் எடுத்து என்ன பண்ணுது சிஸ்டம், தாய்லாந்து ட்ரிப்பு கழிச்சுக்கிட்டு போகுது. அது மட்டும் இல்ல, கார் ஃபண்டு. சோ கார் ஃபண்டு பாத்தீங்க அப்படின்னா 1700 நபர்கள் 4வது லெவல்லையும் 5வது லெவல்லையும் 6வது லெவல்லையும் வந்துட்டாங்க அப்படின்னா கார் ஃபண்டுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுது. சோ 1700 × 2 USDT கால்குலேட் பண்ணுங்க, × 90 போட்டு பாருங்க 3 லட்சம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். சோ நான் 10 லட்சம் ரூபாய் கார் எடுக்கிறேன் மேடம், எனக்கு 10 லட்சம் சிஸ்டம் தருமான்னு கேட்டீங்கன்னா 10 லட்சத்துல சிஸ்டம் 3 லட்சம் தரும். 7 லட்சம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க போட்டு காரை எடுத்துக்கலாம்.
அப்படி ஒரு வாய்ப்பு சிஸ்டம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, தாய்லாந்து ட்ரிப்பு லிமிட் கிடையாது, லைஃப் லாங் என்ன ஆகுது, தலைமுறையும் தாண்டி இதை கம்ப்ளீட் பண்ணும்போது சிஸ்டம் 25 நபர்களா தாய்லாந்து ட்ரிப்பு கூட்டிட்டு போகுது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அடிச்சு புடிச்சு 10 நாள் 5 நாளுக்குள்ள வைப்பாங்க. 16வது நாள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லீடர் ஒருத்தர் வந்து ஜாயின்ட் ஆவார். சோ அது இதை ஒரு கேள்வியா மட்டும்தான் பட முடியுமே தவிர அது என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. ஆனா வந்த நபர்கள், உழைப்ப போட்ட அத்தனை நபர்களும் லைஃப் லாங் என்ன பண்ண முடியும், இந்த தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிலிட்டி ஆக முடியும். அதையும் என்ன பண்ணலாம், எல்லாரும் டிராவல் பண்றதுக்கு ரெடியா இருக்கலாம். சோ எப்பவும் சொன்ன மாதிரிதான் 2 நபர்கள் கொடுக்குறோம், அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா வித்ட்ரா கொடுக்கறது பாத்தீங்கன்னா முதலே சொல்லிட்டேன், 20 USDT இருந்ததுன்னா 0.5 USDT-யும் அதுக்கு மேல இருந்த எவ்வளவு USDT இருந்தாலும் சரி 5% USDT டிடெக்ட் பண்ணுது. அது ஹெல்பிங் ஐடியா பேசிவ் பிளானுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்ல, முதல் வருமானமா வந்த நம்மளுக்கு 20 USDT கொடுக்கும்போது எந்தவித டிடெக்ஷனும் இல்லாம நம்மளுக்கு என்ன ஆக போகுது, டிராவல் பண்ண போகுது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ ஒவ்வொரு இடத்துலயும் அடுத்தடுத்த போர்டுக்கு நம்ம டிராவல் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் 12 நபர்களை கொடுக்கறோமோ, நபர்களை கொடுத்து நம்மளுக்கு ராயல்டி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இன்கமையும் எடுக்கிறதுக்கு அத்தனை நபர்களும் முனைப்போட செயல்படணும்னு சொல்லிட்டு இந்த அதிகாலை வேளையில உங்களோட ஒரு 30 நிமிடம் நான் கண்டிப்பா உண்மையா பயன்படுத்தி இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சோ உங்களோட பொருளாதார சுதந்திரம் கண்டிப்பா நம்மளோட கிரிப்டோ 25ல நிறைவு பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ உங்க அழைச்சிக்கிட்டு வந்த நபருக்கு 24 மணி நேரம் நம்மளோட வெப்சைட் இயங்கிட்டு தான் இருக்கும். சோ இப்பவே இந்த செகண்டே இணையணும்னு முடிவு பண்ண அத்தனை புதிய நபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, விடுகின்ற பொழுதெல்லாம் நீ விடியல் அல்ல, விழிக்கின்ற பொழுதே விடியல், விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றைய விடியலானது வருங்காலங்களில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போற விடியலா அமையட்டும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி மேம், நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும்.